ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ராகவி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்களில் 9வது அவதாரமாக கருதப்படுவது கிருஷ்ண அவதாரமாகும். கிருஷ்ணர் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்ததாக புராணம் சொல்கிறது. இந்த நாளை கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்று வேறு பெயர்களிலும் சொல்வதுண்டு. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆவணி 10ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி 26ஆம் தேதி காலை 9:13 மணிக்கு அஷ்டமி திதி தொடங்கி 27ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு நிறைவடைகிறது. 26ஆம் தேதி இரவு 9:41 மணிக்கு ரோகிணி நட்சத்திரமும் பிறக்கிறது. அஷ்டமியும் ரோகிணியும் 26ஆம் தேதி வருவதால் அன்று மாலை கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம். முன்னாலே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையும் சுத்தம் செய்து கொண்டு மாவிலை தோரணத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். பச்சரிசி மாவால் கிருஷ்ணர் பாதம் போட்டுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் இருந்தால் அவங்க பாதத்தை மாவில் டிப் பண்ணி போடலாம், அல்லது நம்மளுடைய கைகளாலேயே போடலாம். போட்ட பிறகு அந்த பாதத்திற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து பூ வைக்க வேண்டும். இதுபோல் வாசலில் இருந்து பூஜை அறை வரையிலும் போட வேண்டும். கிருஷ்ணரை அன்போடு நம் வீட்டுக்கு அழைப்பதாக அர்த்தம். ஒரு மனை எடுத்துக்கொண்டு ஒரு சிவப்பு துணி விரித்து அதன் மேல் கிருஷ்ணரின் சிலை அல்லது படம் அல்லது விக்கிரகம் எது இருந்தாலும் துடைத்துவிட்டு மஞ்சள், சந்தனம் இரண்டையும் ரோஸ் வாட்டர் விட்டு குழைத்து பொட்டு வைத்து கொள்ளவும். பூக்களால் அலங்கரித்து கொள்ளலாம். எந்த பூஜையாக இருந்தாலும் விநாயகர் வைக்க வேண்டும். அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சுக்கிட்டு அருகம்புல் வைத்து பூ கொண்டு விநாயகரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பிறகு குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கேற்றி குலதெய்வத்தையும் வழிபட்ட பிறகு கிருஷ்ணருக்கு பூஜையை தொடங்க வேண்டும். கிருஷ்ணருக்கு பிடித்த நைவேத்தியம் வெண்ணெய், சீடை, முறுக்கு, நாவல் பழம், அவல், அதிரசம், பால், தயிர், ஸ்வீட் இப்படி எது வேண்டுமென்றாலும் வைத்து நிவேதனம் காட்டலாம். அப்படி எதுவுமே இல்லை என்றாலும் வெண்ணெய், அவள் மட்டுமாவது வைத்து வழிபடலாம். அன்று கிருத்திகையும் சேர்ந்து வருவதால் முருகப்பெருமானையும் நினைத்து வழிபடுவது நல்லது. கிருஷ்ணரின் மந்திரமாக ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் என்று கூறி நம் வேண்டுதலை வைத்து தூப தீபம் காட்டி வழிபடலாம். பூஜையை நிறைவு செய்யலாம். இவ்வாறு எளிமையான முறையில் வழிபடலாம். குழந்தை இல்லாதவர்கள் அன்று சிறிய வயது குழந்தைகளுக்கு உணவளித்து கிருஷ்ணர் ராதையாக பாவித்து மகிழலாம். இந்த பூஜையை செய்து பயனடையுங்கள். நன்றி.